ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொட்டுக்கல்லையும் கேரட்டையும் வச்சு ஒரு வடை செய்ய போகிறாங்க. எப்போயுமே கேரட் வந்து இந்த குட்டி பசங்கள்லாம் கேரட் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேரட் எப்படியும் அவங்க வயிற்றுக்குள்ளே போயிடும். அதனால் பாருங்கள், பொட்டுக்கல்ல ஒரு அளவு எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அளவில் வேணாலும் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கல்ல ஒரு கப் எடுத்துருக்கேன். அதே ஒரு கப்பு வந்துட்டு கேரட் துருவி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு பச்சை மிளகா ஒன்றில் ஒரு பெரிய பச்சை மிளகா ஒன்று எடுத்துருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவீங்கள்ல, அதில் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு 4-5 பல், சின்ன பல்லாக இருக்குது, 6 பல் இருக்குது. பூண்டு எடுத்துருக்கேன். உப்பு, எண்ணெய், நம்ம வடை சுடுறதுக்கு தேவையான எண்ணெய், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த பொட்டுக்கல்லையை வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்துட்டு சேர்த்து அரைச்சிடலாம். பொட்டுக்கல்லை போட்டலாம். இந்த பூண்டையும் அப்படியே தோல் உரிக்க வேணாம், அப்படியே வந்துட்டு தோலோடையே போட்டுருங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு வாசமாக இருக்கும். அதேமாதிரி இந்த பெருஞ்சீரகம் அதையும் போட்டுடலாம். இப்போ இதை வந்துட்டு அப்படியே மாவாக்கிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். அப்படியே பாருங்கள், பொட்டுக்கல்லை அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு மாவாக இருந்தால் போதும். இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம், இல்லை கொட்டிடலாம். பாருங்கள், பொட்டுக்கல்லை மாவு வந்து இதில் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு போடலாம். பாருங்கள், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கேரட், இது எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப தண்ணியெல்லாம் பிணையக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது ஃபஸ்ட்டு இதை பிணைஞ்சி விட்டுங்க. நல்லா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தண்ணி தான் தேவைப்படும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறமே எண்ணெயில் போட்டோம்னாக்கா பிரிஞ்சு போயிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த கேரட் இருந்துச்சுல அதில் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி. நல்லா வந்து மசாலா வடை நம்ம வந்து போடுறோம்ல, அது மாதிரி இருக்கணும். இல்லை ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இது கரெக்டாக இருக்குங்க. ஓகே, இது மாதிரி இருந்தால் ஓகே. ஓகே, இந்த தண்ணி போதும். இப்போ நம்ம வந்து எண்ணெய் சூடு பண்ணிடலாம். நம்ம வந்துட்டு இதை பாருங்கள், நல்லா இது மாதிரி கையில் பிடிச்சி வடை போடுற அளவுக்கு இப்படி மாவு வந்துட்டு கரெக்டாக, தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இவ்வளோதாங்க. நம்ம வந்து மசாலா வடை எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். இதே மாதிரி நம்ம வடையாக அப்படி தட்டி வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் தட்டி வச்சுக்கிட்டோம்னாக்கா எண்ணெயில் போடுறப்ப ஈஸியாக டக்குன்னு போட்டுடலாம். இப்போ அது மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு வடையாக தட்டி இது மாதிரி தட்டில் வச்சிடலாம். ஓரம்லாம் இது மாதிரி வெடி போகாத அளவுக்கு இது பண்ணி தட்டி வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் தட்டி வச்சிடலாம். இது பண்ணி வடை தட்டில் எடுத்து தட்டி வச்சுருங்க. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது அழகாக எடுத்து இப்படி போட்டலாம். நம்ம அந்த சமயம் வந்து தட்டிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இது மாதிரி தட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. ரொம்ப வந்துட்டு எண்ணெயை வந்து கொதிக்க வைக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு போட்ட உடனே டக்குன்னு வேகாது, உள்ளே வேகாது, வெளியில் கருத்து போயிடும். அதனால் வந்துட்டு இது மீடியமாக நல்லா வந்துட்டு சூடாகிருக்கு. இப்போ வந்து நான் இந்த வடையெல்லாம் போட்டுடுறேன். வரேன், பார்த்து எண்ணெய் மேலே தெரிச்சிட போகுது. வேகட்டும். இது போட்ட உடனே திருப்ப வேணாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் திருப்பலாம். ஏன்னா பொட்டுக்கல்லைங்கிறதுனால இது வந்து டக்குன்னு வந்து நம்ம போட்ட உடனே திருப்பினோம்னா அப்படியே எண்ணெயில் பிரிஞ்சிடும். அதுக்காக தான் இப்போ திருப்பலாம். இருங்க, அழகாக திருப்பிடுங்க. வேகட்டும். வேகட்டும். ரொம்ப நேரம் இது வந்துட்டு வேகணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு இது பொட்டுக்கல்ல தான். பொட்டுக்கல்ல வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு வெந்துடும். கொஞ்சம் லைட்டாக சவந்தோன்னே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சவந்துருச்சு. இது பாருங்கள், எடுத்துடலாம். கேரட்டும் உங்களுக்கு ரொம்ப நேரம் வேகிற பொருள் கிடையாது. பொட்டுக்கல்லையும் ரொம்ப நேரம் வேக போகிற பொருள் இல்லை. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சவந்தோன்னே எடுத்துருங்க.
அடுத்த ரவுண்டு போட்டுடலாம். ஒரு ரவுண்டு எடுத்தாச்சு, அடுத்த ரவுண்டு வெந்துக்கிட்டு இருக்குது, வேகட்டும். கேரட்டையும் பொட்டுக்கல்லையும் வச்சுட்டு அருமையான ஒரு வடை செஞ்சாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு வந்துட்டு கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு சாயந்தரத்தில் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியாக ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம், உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. இதில் எந்த கெட்ட பொருளும் நம்ம யூஸ் பண்ணலை. நீங்கள் வந்து இந்த கருவேப்பிலைக்கு பதிலாக நீங்கள் மல்லித்தலை கூட போட்டுக்கலாம், கொத்தமல்லி தலை, புதினா தலை, இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த வடை வந்து பாருங்கள், இந்த பாருங்கள், ரொம்பலாம் எண்ணெய்லாம் குடிக்காதுங்க இது. இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த கேரட்டு வந்து அப்படியே நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப முறுமுறுன்னு வேணும்னா நீங்கள் நல்லா செவக்க எடுத்துக்கலாம். இதுவே கரெக்டுன்னு நான் எடுத்துட்டேன். இதுக்கு மேலே ரொம்ப முறுமுறுன்னு தேவையில்லை, இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.